தாரண்டா சுர்ரா சுர்ரா அவனை சுர்ரா. டேய் ஃபைசி 24 மணி நேரமும் இந்த போன்ல பப்ஜியை விளையாடிட்டு இருக்காம கொப்பி ஊத்த தூக்கி வச்சு படியேண்டா. நீங்க சாரிங்க எனக்கு தெரியும். டேய் அடுத்த வருஷம் நீ ஓயல் வாடா நீ. எனக்கு தெரியும் படிக்கிறதுக்கு. வேலையை போயிட்டு வரதுக்குள்ள 1000 பிரச்சனை. என்னடா நீ சாமான் ஜகடையெல்லாம் தள்ளி விடுற நீ? அவ்வளவு ஹோமடா உனக்கு. கொள்ளையா கட்டிட்டு இருக்கீங்க எல்லாரும் உடைச்சு போடுறேன். ஒண்ணு சும்மா இருங்க எனக்கு தெரியும் படிக்கிறதுக்கு. நான் உடப்பேன். என்னடா பதே? ஏய் என்னடா கதிர மேட்ச்ல தள்ளி விடுற நீ? இந்த கதிர மேட்ச்ல அப்படி தள்ளுற? பாத்தீங்களா இவன் கதிர மேசையெல்லாம் உடைச்சு எனக்கு ஏசம். என்ன அவனுக்கு பிரச்சனை? புத்தகத்தை எடுத்து படிடானி வார வருஷம் ஓயல் வாடா இந்த போனை வெயிட் ஆண்டதுக்கு எல்லாத்தையும் உடைச்சு எனக்கு ஏஸ். ஏய் அம்மாக்கு என்னடா ஏத்து காய்ச்சி நீ போன் பாத்துட்டு இருக்கீங்க? என்னடா போன்? என்னங்க போனே? நீங்க என்னது போனை பறிக்கிறீங்க? சும்மா சும்மா போனை பறிச்சிட்டீங்க நடக்குறே வேற. என்னடா நீ பெத்ததா பண்ண இப்படி செஞ்சிட்டாய்? வேலைய பாக்குறீங்க. இந்த கையில என்ன கைக்கு போடா? அவன் செஞ்சதை நீங்க மன்னிச்சுக்கங்க. அவனோட கோவப்படுறாதீங்க. இனி மன்னிப்பு கேட்டு என்ன செய்ய? எல்லாம் நீங்க பழுதாக்கி போட்டு இப்ப மன்னிப்பு கேட்டு என்ன செய்ய சொல்றீங்க? நான் என்னங்க பழுதாக்கிட்டேன்? என்ன பழுதாக்கினியா? யோசிச்சு பாருங்க நீங்க என்னத்த பழுதாக்கினேன்னு. போனை பார்த்துட்டு அமைதியா போய் கஷ்டப்படுத்தாம போய் இரிபாப்பம் வெட்டியால பார்த்தோம். இங்க பாரு பிள்ளைகிட்ட போனை கொடுத்து வைக்கிறதே மர பிள்ளைகள் பழுதா போய் தந்து ஓடு செய்யறேன். போனை கொடுத்து பிள்ளைகளை பழுதாக்குறமான். போனை கொண்டு வாங்க போய் தந்து ஓடு போய் புத்தகத்தை படிங்க போங்க போங்க. கொஞ்ச நேரம் சும்மாதான் இருங்களேன். அவன் கரைச்சப்படுத்துறான். அவனுக்கு போனை கொடுத்து வச்சிருக்கேன். நீ போய் உள்ள போய் புத்தகத்தை படிமான் போ. கொஞ்ச நேரம் சும்மா இருங்களேன். எனக்கே கரைச்சப்படுத்துறான். நான் போனை கொடுத்து இருக்கேன். சும்மா இருங்கடாப்பா. பிள்ளைகள கையில போனை கொடுத்து பிள்ளைகள் பழுதா போய் தருவாப்பா. மர செல்லு கேட்காது உங்களுக்கு விளங்குது இல்ல உங்களுக்கு. நீங்க இன்னைக்கு ஒரு நாள் டவுட் இருக்கிறீங்க. என்ன படுத்துற கஷ்டம் தெரியுமா? அதனாலதான் உனக்கு போனை கொடுத்து அமைதியா வச்சிருக்கிறேன் நான். சும்மா உங்களுக்கு விளங்குது இல்ல மர பிள்ளைகள் மர போனுலயே ஃபுல்லா மூழ்கி உங்களுக்கு விளங்குதா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு உரிய இதான் பிரச்சனை. அவன் உள்ள போய் பார்த்தா போல என்ன அவன் பார்க்கட்டுமே. நான் கொஞ்சம் வேலையை செஞ்சு முடிக்கணும். பிள்ளைகள கையில எனி டைம் போனையை கொடுத்து இருக்கிறத விட பிள்ளைகள படிக்க செல்லலாம் தானே. அதில் புத்தகத்தை எடுத்து படிக்க 4 எடுத்து படிக்கீங்களே. அது கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. 24 மணி நேரம் படின்னு சொன்னா போனும் பார்க்க தானே என் பிள்ளை. என்ன நீ போமா போய் இந்த போன பார்த்துட்டு என்னையாவது செய்யுங்க. உண்மைதாங்க நீங்க சொல்ற. நீங்க அன்றைக்கே படிச்சு சொன்னீங்க போன் கொடுக்காதேன்னு. பாத்தீங்களா பிள்ளைகள் சும்மா இருக்குது இல்ல கடைக்கப்படுது. நம்ம சின்ன வயசுலயே போனை தூக்கி கொடுக்கும். அந்த பிள்ளைகள் அந்த போனுக்கு அடிக்ட் ஆகுது. நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க இந்த போதைக்கு மட்டும்தான் பிள்ளைகள் அடிக்ட் ஆகுதுண்டா. இல்ல நாம கொடுக்குற போனும் பிள்ளைகளை அழிக்குது. பாத்தீங்களா நான் செல்லனை அண்டை சின்ன வயசுல போனை கொடுக்காத புத்தகத்தை கூடண்டு போன் வச்சிருந்து இன்னைக்கு அவன் போன் இல்லாம என்ன அடிக்கான்? உங்களுக்கு எதிர்த்து கதைக்கான் எனக்கு அடிக்கான். நாளைக்கு இந்த போனுக்காக என்ன வேணாலும் செய்வான். உங்களுக்கு புரிய மாட்டேங்குது எவ்வளவு செல்லிங்க. பாத்தீங்களா இப்ப நம்ம பிள்ளை நம்மளால என்ன செய்யல சொல்லுங்க பாப்போம். அவனை கொஞ்சம் மாத்தி எடுக்க இல்லாதாங்க. அவர் விட்டுட்டாங்க. இதுக்கு பிறகு எப்படி மாத்தி எடுக்க சொல்றீங்க? இப்ப அவன் நம்மளுக்கு எதிர்த்து பேசுற வயசு வந்துட்டு. பிள்ளையில திருத்துறதுக்குன்னு ஒரு வயசு இருக்கு. அந்த வயசுல நாமளே பிள்ளையில பழுதாக்கி போட்டு ஒண்ணும் செய்யல. இப்ப கிட்டத்துல பாத்தீங்களா இந்தியாவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன சம்பவம்? ஒரு போனுக்கா வேண்டிய ஒரு குடும்பமே செத்துரி. இதுக்கு யாரு காரணம்? நாம தான் பிள்ளையில ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிறோம். நீ எதை செய் நம்மளோட சுதந்திரத்துக்காண்டி பிள்ளைகளுக்கு அதை கொடுத்து போனை பார்த்துட்டு சொல்லி நம்மளோட சுதந்திரத்துக்காக பிள்ளைகள வாழ்க்கையை நாமளே அழிக்கும். இந்த பாவம் நமக்கு தான் வரும். அதுண்டா உண்மைதான்.